இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. உங்கள் TN டிரைவர் இப்ராஹிம். அன்புள்ள தமிழ் சொந்தங்களே, இப்போ நம்ம ஒவ்வொரு பேடு ஒவ்வொரு யூரோப்பு துருக்கி இந்த மாதிரிலாம் மாற்றி மாற்றி பிரேக் பேடு வரும். ஒன்றும் முன்ன பின்ன தேஞ்சு போவோம், அப்புறம் மாற்றணும். புரியுதா? இப்போ நம்ம பிரேக் பேடை செக் பண்ணுறோம். இங்கேருந்து செக் பண்ணிட்டே தான் கழட்டணும், பார்த்துட்டு தான் கழட்ட முடியும். கழட்டி பார்க்க முடியாதுல்ல. அது எப்படி செக் பண்ணணும், எப்படி பார்க்கணுங்கிறத நான் காட்டுறேன் பாருங்க. நண்பர்களே, லெஃப்ட் சைடு வீலு லெஃப்டை பார்க்கணும்னா ரைட்டில் உட்காந்துக்கிறணும். இந்த பாருங்க, இப்படி பார்த்தீங்களா? இது ரைட் சைடு. இப்போ நம்ம லெஃப்டை பார்க்கணும். பிரேக் பேடு எப்படி இருக்குன்னு ஒன்றும் கிடையாது. அந்த பிரேக் டிஸ்க் இருக்கு தெரியுமா? இங்க பாருங்க, இந்த டிஸ்க் எப்படி பளபளன்னு இருக்கா? மேலே கீழே பாருங்க. லெஃப்ட் ஃப்ரண்ட் இது சரி பளபளன்னு இருக்கா? எங்கேயாவது கோடு விழுந்த மாதிரி இருக்கா? பேடு போயிருந்தா பேடில் உள்ள ஸ்டீல் என்ன செய்ய பிடிச்சி கோடு போட்டுரும். அதிலே கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா சவுண்டு கொடுக்கும், கண்டுபிடிக்கலாம். ஒரு வேலை இல்லாமல் இப்படியும் அப்பப்போ பார்த்துக்கலாம். புரியுதா? இங்க பாருங்க, இது லெஃப்ட் ஃப்ரண்ட். ஓகே, இது லெஃப்ட் சென்டர். எங்கேயா கோடு இருக்கா பாருங்க? ஒன்றும் இருக்காது. ஓகே, அடுத்து இது லெஃப்ட் ரியர். இங்க பாருங்க, லெஃப்ட் ரியர். ஏதாவது கோடு இருக்கா பாருங்க? லைட் போட்டிருக்கேன். இது கோடு கிடையாது, இதில் உள்ள மார்க். இது புதுசு, ஒரு கிராட்ச் கிடையாது. பார்த்துக்கிறேங்க. அப்படியே ரைட் சைடு ரியர். இங்க பாருங்க, எப்படி சில்வர் மாதிரி மின்னு மின்னுக்குதா? அப்படின்னா ஒரு கோடும் இல்லை. ஓகே, லெஃப்ட் சைடு உட்காந்துட்டு ரைட்டை பார்க்குறோம். பாருங்க, சென்டரு ரைட் சைடு சென்டர் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஓகே, அடுத்து இந்தா ஃப்ரண்ட். பார்த்துக்கிறங்க எப்படி இருக்கு? ரைட்டு ஃப்ரண்ட் நல்ல பளபளன்னு இருக்கு. ஒரு கோடு கருப்பா கிடையாது. புரியுதா? ஓகே. அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைனா உங்களுக்கு அந்த டிஸ்கில் கோடு காட்டிடும். ஸ்டீல் பிடிச்சி ஓடிக்கிட்டு இருக்கிறது. புரியுதா? இல்லைன்னா பிடிக்கும் போது சவுண்டு கொடுக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். புரியுதா? இல்லைன்னா டிஸ்கெல்லாம் ஜோலி முடிச்சுட்டு போயிடும். இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கிறீங்க. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான வேலை. அது கழட்டி தான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஓகே, நன்றி.